செத்து போன திருச்சி 2 மாநாடுகளுக்கு பிறகு தொடங்கிய டிவிகேயின் புரட்சி. விஜயின் முதலாவது மாநாடு, 2வது மாநாடு வெற்றிகரமாக முடிச்சிட்டு 3வதாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்கியிருக்காரு. உங்க விஜய் நான் வரேன். விஜயோடைய பிரச்சாரம் திருச்சியில இருக்க மரக்கடையை தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், வானொலி திடல்னு 4 இடத்துல பேச போறதா சொல்லியிருந்தாங்க. திருச்சி மரக்கடை ஏரியால விஜய் வரத்துக்கு முன்பாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள்னு எல்லாரும் அந்த இடத்தையே சூழ்ந்து டோட்டலா பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக தனி விமானம் மூலியமாக திருச்சி வந்து சேர்ந்த விஜய் பிரச்சார வேன்ல ஏறி மரக்கடையிலிருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். உங்க விஜய் நான் வரேன். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த மக்கள் விஜயை பார்த்ததுமே உற்சாகமாயி அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பிரச்சாரம் கோலாகலமா ஆரம்பிச்சிருந்தாலும் இங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைனா, எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் சூழ்ந்ததால அந்த பிரச்சார வேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு மணிக்கணக்கா ஆயிடுச்சு. இந்த பிரச்சாரத்துல விஜய்க்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுல ஒரு கட்டுப்பாடு தான் அந்த பிரச்சார வேனை விட்டு அவர் வெளியே வரக்கூடாதுன்றது. உங்க விஜய் நான் வரேன். இதனால வண்டிக்குள்ள இருக்கிற விஜய ஒரு முறையாவது பார்க்கணும்னு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் உயரமான பில்டிங், மரங்கள், ஏன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம மின் கம்பங்கள் மேல ஏறி முயற்சி பண்ணிருக்காங்க அவரை பார்க்க. உங்க விஜய் நான் வரேன். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு மட்டுமே இந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கிறதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.
மட்டும் இல்லை, நம் நாட்டில் சில முக்கிய தலைவர்களுடைய இறுதி ஊர்வலம் கூட இவ்வளோ ஸ்லோவாக நகர்ந்ததில்லைன்னு. ஏன்னா விஜய்க்காக அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னு பொதுமக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மாநாடு சாம்பிள் பார்த்தாச்சு, பிரச்சாரம் இன்னொரு சாம்பிள் பார்த்தாச்சு. அப்போ 2026 யாருக்கு இது? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேலன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது, சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பு முனைய அமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956ல. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். நான் சொல்றது 1974ல. அந்த மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம், கல்விக்கு பேர் போன இடம், மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம், கொள்கை உள்ள மண் இது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு எமோஷனல். ஹலோ ஹலோ. அப்போ 2026 யாருக்கு இது? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க.